வணக்கம். தொழில்துறை தொடர்பான அறிமுக கூட்டத்தை முடித்து பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது அமைச்சர் கீர்த்தனா இந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான கேள்வி எழுப்பிய போது சிரித்ததாக சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து எதிர்க்கட்சி தரப்பிலிருந்தும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் தொழில்துறையினுடைய அமைச்சர் கீர்த்தனா இது தொடர்பாக தன்னுடைய விளக்கத்தை அளித்திருக்கின்றார். அந்த கேள்விக்கும், அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது வெளியே வந்தது இயல்பாக தான் அதற்கு சிரித்ததாகவும் இதற்கு எந்த ஒரு உள்ளழுத்தமும் இல்லை என்று அதில் விளக்கத்தை தெரிவித்திருக்கின்றார். அந்த உடல் மொழியை தவறாக புரிந்து கொண்டு அரசியல் நோக்கில் திரித்து பரப்பப்படுவது வருத்தமளிக்கிறது எனவும் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது வெளியே வந்த பிறகு 10 வயது சிறுமி குறித்தான கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய உடல் மொழி எப்பயும் போல தான் இயல்பாகவே சிரித்ததாகவும், ஆனால் பல இடங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அது தொடர்பாக அந்த சிரிப்பிற்கு திரித்து இந்த கருத்துக்கள் பரப்பப்படுகிறது என்றும் அது தொடர்பாக இருக்கக்கூடியது வருத்தமளிக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து உணர்வுபூர்வமான சூழ்நிலையிலும் அடிப்படையற்ற விமர்சனங்கள், தனிப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் தேவையற்ற டிராலிங் நடைபெறுவது கவலைக்குரியது எனவும், எதிர்க்கட்சி ஆளும் கட்சியை விமர்சிப்பது ஜனநாயகத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம், ஆனால் உண்மைகளை திரித்து ஒருவரின் தனிப்பட்ட தருணங்களையே அரசியல் ஆயுதமாக மாற்றுவது சமூகத்திற்கான ஆரோக்கியமான அணுகுமுறை அல்ல என பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.